அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இவர்கள் அனைவரும் 10வது முடித்தார்கள். 10வது முடித்தவுடன் டியூசனிலிருந்து டூர் வைக்கலாம் என டியூசன் வாத்தியார் முடிவு செய்கிறார். அவர் அதை அனைத்து மாணவர்களிடமும் சொல்கிறார். பிரான்சிஸ்கோ ஒரு யோசனை வருகிறது. இந்த டூர் மூலியமாக ஒலிவியா கிட்ட தன் காதலை சொல்ல முடிவு செய்கிறான். அதனால் ஜாக்கையும் டூருக்கு அழைத்து செல்ல முடிவு செய்கிறான். மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேசி டூர் செல்லலாம் என முடிவு செய்கிறார்கள். அப்புறம் டியூசன் வாத்தியார் ஒரு தேதியை முடிவு பண்ணி அனைவரையும் டூர் அழைத்து செல்கிறார். டூரில் எல்லாரும் குரூப்பாக சென்று சுத்தி பார்க்கிறார்கள். பிரான்சிஸ் ஒலிவியா கிட்ட பேசக்கூடவே ஜாக்கை கூப்பிட்டு கொண்டு செல்கிறான். அப்போதான் ஒலிவியா கூட இருக்க ரோஸை ஜாக் கவனிக்கிறான். அவள் ஒலிவியா கூட மட்டுமே பேசிக்கொண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கிறாள். யாரிடமும் பேசாமல் இருப்பது ஜாக்கோ பிடித்திருந்தது. அதே போலதான் ஜாக்கும் எந்த பெண்களிடமும் பேசாமல் இருந்தான். அது ரோஸ் கவனத்தை ஈர்த்தது. பிரான்சிஸ் ஒலிவியா கிட்ட பேசிக் கொண்டிருந்தான். கூட இருந்த ஜாக் ரோஸ் கிட்ட பேசத் தொடங்கினான்.